புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் வெற்றிக்கு பிறகு நெல்லித்தோப்பு தொகுதியில் கிடப்பில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள், பெரிய கால்வாய்கள் அமைக்கப்படும் என அதிமுக தொகுதி செயலாளர் நெல்லித்தோப்பு வள்ளலார் டாக்டர் கணேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு சிறப்பு பார்வை. நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஆதரவாக நெல்லித்தோப்பு அதிமுக செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் கடந்த 10 நாட்களாக தீவிர வாக்கு சேகரிப்பு தொகுதி முழுவதும் நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான நேற்று மாபெரும் பேரணி நடைபெற்றது. நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமையில் தொகுதி செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் முன்னிலையில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற பேரணியானது லெனின் வீதியில் தொடங்கி தொகுதி முழுவதும் வலம் வந்தது. மேலும் இந்த தேர்தல் வெற்றி குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் கூறுகையில், நெல்லித்தோப்பு தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர், லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜெயக்குமார் ரெட்டியார் போட்டியிடுகிறார். அவருக்காக நீங்கள் கடந்த 10 நாட்களாக தீவிரமாக பிரசாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு, சொல்லுங்க சார். என்டிஏ கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெல்லித்தோப்பு தொகுதி கழகத்தின் சார்பாக நம்ம கடந்த 10 நாட்களாக என்டிஏ கூட்டணி வேட்பாளர் எல்ஜேகே கட்சியினுடைய நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வாக்கு சேகரித்து வரோம். அதிமுக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு பூத்தாக நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் கோயல் நகர் வார்டு, சக்தி நகர் வார்டு, பிள்ளை தோட்டம், அண்ணா நகர் வார்டு, நெல்லிமா நகர் வார்டு, பெரியார் நகர் வார்டு உட்பட பல பகுதிகளில் நாங்கள் நேரடியாக சென்று வீடுதோறும் வாக்கு சேகரித்தோம். நேற்று மாலை 5 மணிக்கு 2 மணிக்கு தொடங்கி ரேலி போய் வந்தோம். மக்களுடைய நாங்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து பேசும்போது அவர்களுடைய குறைகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பாக நாங்கள் எல்ஜேகே கட்சியினுடைய தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் 2 கோரிக்கைகளை அதிமுக சார்பாக நாங்கள் வைத்திருந்தோம். அது என்னன்னா, இந்த பாதாள சாக்கடை திட்டம் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இன்றைய நிறைவேறாம இருக்குது. அந்த பணிகளை எங்களுக்கு முழுமையா முடிச்சு கொடுக்கணும், அந்த ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மழை காலம் வரும்போது ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் நாங்கள் வீடு முழுக்க அந்த தண்ணீர் உள்ள போயிருது. அந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு முழுக்க தீர்வு காணணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சார்லஸ் மார்டின் எங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நான் தேவைப்படும் போது சிங்கப்பூர் அதிகாரிகளிடம், அறிஞர்களிடம் தொழில்நுட்ப அறிஞர்களை வரவேற்று தேவைப்பட்ட அளவுக்கு அதை எப்படி செய்ய முடியும், அந்த அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை வைத்து அந்த திட்டத்தை தொடங்கி, மேலும் தேவைப்படும் போது இங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட கால்வாய்கள் தான் இருக்குது. அது மாதிரி பெரிய கால்வாய்கள் நம்ம முழுக்க ஈசிஆர் ரோடு வழியாக போய் அந்த கடைசியா முத்தால்பட்ட மலையில போற மாதிரி ஒரு பெரிய கால்வாயை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அந்த கோரிக்கையை ஏற்று அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். இங்க எல்ஜேகே 2 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெற்று தரோம். எங்களுக்கு இந்த குறிப்பா நெல்லித்தோப்பு தொகுதியில உங்களுக்கு பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க வாக்குகள் சேகரிச்சோம். எங்களுடைய அதிமுக வாக்கு வங்கி இங்க உள்ளது. அந்த ஓட்டுகள் முழுமையாக எல்ஜேகேக்கிடம் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் ஜெயிப்பாரு. இன்னும் சொல்ல போனா காமராஜர் நகரை விட இங்கே ஓட்டு அதிகம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுடைய உழைப்பு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா மற்ற வேட்பாளர்களை விட நம்ம வேட்பாளர் சிறந்த வேட்பாளராக இருக்கிறாரு. இந்த தடவை எல்லா தரப்பு மக்களும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நமது ஜெயக்குமாருடைய சார்லஸ் மார்டினுடைய சின்னம் நிச்சயமா வெற்றி பெறும். எல்லோரும் தர்பூசணி சின்னத்துக்கு மக்கள் மாபெரும் ஆதரவு தந்திருக்காங்க. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தர்பூசணி சின்னத்தை வெற்றி பெற என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.